மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள பரிசுத்த தேவனாகி கர்த்தர் நம்மை அழைத்து வந்தார். பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். இந்த லாக்டவுன் காலத்துல இந்த யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆராதனையை உங்களிடத்திலே கொண்டு வந்த பொழுது இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை அநேகர் கேட்டிருக்கிறீங்க. எங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு கொடுத்த எல்லா ஆதரவுகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கர்த்தருக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது நாங்கள் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், தேவ சத்தியங்கள் உங்களுக்கு உங்கள் கரங்களில் வரும். மறுபடியால் நீங்கள் எங்களை ஆதரித்த, தேவ வார்த்தைகளை கேட்ட, எங்களை உற்சாகப்படுத்தின மெசேஜ் மூலமாகவும் மற்றும் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தின உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, விடுக்குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆவியானவர் எங்குண்டு உங்க விடுதலை உண்டு. ஜனங்கள் துக்கத்தோடு பாரத்தோடு ஜனங்கள் தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். அப்பா, குறைகளை நிறைவாக்குகிறவர், சமாதானத்தின் நாயகர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை பாடப்படுகிற ஒவ்வொரு பாடல்களுக்காக, விசேஷித்த பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம். தூதர்கள் உம்மை ஆராதிக்கிறது போல, கேருபீன்கள் சேராபீன்கள் உம்மை ஆராதிக்கிறது போல ஆராதிக்க கிருபை தாரும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் என்னுடைய மகள் லின்சி என் ராஜன் ஒரு சிறப்பு பாடலை பாடின பின்பு தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம்.
இப்பொழுதும் ஒரு மலையாள பாடலை உங்களிடத்திலே பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். சேர்ந்து பாடுவோம். ஒரு மலையாள பாடல், ஒரு பழைய பாடல், ஆழமான பாடல், அர்த்தமான பாடல். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். பாவமறியாத பாதரேற தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவமறியாத பாதரேற தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதிரியை காட்டி தந்த பாவனம்ம புண்ணிய நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதிரியை காட்டி தந்த பாவனம்ம புண்ணிய நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். என்னமில்ல பாவம் என்னில் இன்னும் நீக்கான் எண்ணி கடிஞ்ச நாமம். என்னமில்ல பாவம் என்னில் இன்னும் நீக்கான் எண்ணி கடிஞ்ச நாமம். அங்கிருந்த மேலெடுத்து என்னைக்குமாய் மாற்றுதல் உன்னதத்தை வந்திய நாமம். அங்கிருந்த மேலெடுத்து என்னைக்குமாய் மாற்றுதல் உன்னதத்தை வந்திய நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலாய நாமம், பக்தர் ஜனம் மட்டும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலாய நாமம், பக்தர் ஜனம் மட்டும் நாமம். எல்லா முழங்கால்களும் அடங்கிடும் தீரும் வல்ல மத்திய உள்ள நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். அப்படியே எல்லாரும் எழுந்து தகப்பனுடைய முகத்தை பார்த்து நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தெய்வம். அவர் யெகோவா ஈரே என்கிற நாமத்தை உடையவர். யெகோவா சம்மா என்ற நாமத்தை உடையவர். எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். பரலோகத்திலே கேருபீன்களுக்கு 6 சிறகுகள், 2 சிறகுகளாலே தங்கள் பாதங்களை மூடிக்கொள்கிறது, 2 சிறகுகளாலே தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறது, 2 சிறகுகளாலே தங்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, எல்லா ஊற்றுக்கும் உறைவிடமே, எங்களை உருவாக்கினவரும், எங்கள் தாயின் கருவிலை பெயர் சொல்லி அழித்தவரும், எங்களை தாய் போல தேற்றுகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி சொல்ல எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தினால திறந்து கர்த்தரை துதிப்போமா? உள்ளத்தினால திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதிக்கிறவனுக்கு விடுதலையும் ஆராதிக்கிறவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் இந்த காலையில் நம்மோடு கூட வந்திருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிங்க.
கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் எங்களை சுகபத்திரமாய் நீர் எங்களை பாதுகாத்து இந்த 5 மாதமும் எங்களை தாங்கின நடத்தின எல்லா விதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய படிப்புக்கு, தேசத்துக்கு தர வேண்டிய எல்லா நல்ல நன்மைகளை தந்து சுகமான ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை நடத்தின எல்லா விதங்களுக்காக ஓ கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரப்படுவோம். ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நீங்க எங்களை சுமந்து நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரப்படுவோம். ஹalleluya. உம்ம அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்ம அப்பான்னு கூப்பிடுவே, உம்ம அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்ம அம்மான்னு கூப்பிடுவே. சேர்ந்து பாடுவோமா? கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்ம அம்மான்னு கூப்பிடுவே, தோளில் மேல சுமந்தத பார்த்தா உம்ம அப்பான்னு கூப்பிடுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்ம அம்மான்னு கூப்பிடுவே, தோடி மேல சுமந்தத பார்த்தா உம்ம அப்பான்னு கூப்பிடுவே. என்னை கெஞ்சிறது கொஞ்சிறது பார்த்தால் உம்ம அம்மான்னு கூப்பிடுவே, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்ம அப்பான்னு கூப்பிடுவே. வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமா? இயேசு அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்ம அப்பான்னு கூப்பிடுவே, இயேசு அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்ம அம்மான்னு கூப்பிடுவே. இந்த கால வேளையில ஒரு தகப்பனை விட, ஒரு தாயை விட தோளில் சுமக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். விசுவாச கண்களோடு அவருடைய முகத்தை பார்த்து இந்த காலையிலே, இந்த மாதத்தில் வர வேண்டிய நன்மைகளுக்காக, இந்த வாரத்தில் நாம் செய்ய போகிற பணிகளுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போமா? ஓ தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு வர வேண்டிய, இந்த மாதத்துக்கு வர வேண்டிய, இந்த நாட்களுக்கு வர வேண்டிய தீங்கை காணாத சுத்த கண்ணராய், தீங்கு உன்னை அணுகாது என்று சொன்ன தேவனே, இந்த காலையில் எங்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்து, ஓ நீர் எங்களை சத்தியத்திலும் சமாதானத்திலும் வழி நடத்தி எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்த வேண்டுமாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஓ சிங்க கவியில ஓ தானியேலோடு கூட இருந்த கர்த்தர் சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவை ஓ தீயின் சூளையிலே எடுத்த பொழுது, ஓ தீச்சுவாலையின் வழியிலே குலாவின கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளுக்குள்ள எங்களுக்கு முன்ன பின் காவலராய் இருந்து நடத்த வேண்டுமாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் ஓர் உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையாய் உங்கள் மத்தியிலே நிற்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த வருடத்தில் 5 மாதம் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய உடைமைகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து 6ஆம் மாதத்தின் முதல் உயிர்த்தெழுதலின் காலையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்
காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் எங்கள் நல்ல தகப்பனே, மனோகரமான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். வாசித்த தேவ வார்த்தைக்காய் நன்றி. இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய மர்மத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு விளம்பித்தார். அடியன் சுயமாய் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. கர்த்தர் அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட தேவ வார்த்தையாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறுத்தின கிருபையை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு விசுவாசம். 1999 ஆண்டு பிப்ரவரி மாதம் என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே நான் பிரவேசித்தேன். அருமையான இந்த ஊழியத்திலே கர்த்தருடைய பணிக்காக குடும்பமாக அர்ப்பணித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். எங்களை நாங்கள் நிற்கிற எங்களுடைய ஆர்ச்சி பிஷப் டயசிஸிலே எங்களுக்கு திருமணத்திற்கென்று ஒரு அழகான விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தினார்கள். எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களும் எங்களுடைய ஆர்ச்சி பிஷப்போடு வாழ்த்தினார்கள். என்னுடைய சகோதரர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், வயதுக்கு முதிர்ந்தவர், ஊழியத்திலே அனுபவம் உள்ளவர், ஆனபடியினால் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் செய்தாலும் நீங்கள் இருவரும், பாஸ்டமாவும் நீங்கள் இருவரும் பேராயருடைய ஆர்ச்சி பிஷப்புடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று என்னுடைய சகோதரர்கள் எனக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினார்கள். அப்படியாக எங்களுக்கு அவர்கள் வெகுமதிகளையும் எங்களை வாழ்த்தி நல்ல ஆகாரத்தை தந்து பேராயருடைய வீட்டிலே எங்களை அழைத்துக் கொண்டு போனார். அப்பொழுது நானும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற என்னுடைய துணைவியாயிருக்கிற பாஸ்டமாவும் பேராயருடைய கால்களிலே விழுந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு போனோம். அப்பொழுது பேராயர் எங்கள் இருவரையும் பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் எங்களிடத்தில் சொன்னது, இது உலக பிரகாரமான ஒரு மனிதன் செய்கிற காரியம். கர்த்தருடைய கால் அல்லாமல் ஒருவருடைய காலிலும் விழக்கூடாது என்று எங்களுடைய ஆர்ச்சி பிஷப் ரைட் ரெவரண்ட் மோசஸ் சுவாமிதாஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். என்னுடைய விசுவாச வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்குள்ளே ஒப்புக் கொடுத்தேன். அண்டையிலிருந்து இன்று வரை எந்த ஒரு மனிதனுடைய பாதத்தை விழக்கூடாது, விழ வேண்டியது கர்த்தருடைய பாதம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். வாசித்த வசனத்துக்கு நேராக நான் உங்களுடைய எல்லாருடைய சிந்தனைகளை நான் ஒருமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். என்னவென்றால் விசுவாசம், the faith. வேதம் சொல்லுகிறது, இந்த எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியலை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. அப்படியாக விசுவாசம் என்றால் என்ன என்பதை நமக்கு இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாம். இந்த உலகத்தில் கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்றும், இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே மரித்து ரட்சிப்பை இலவசமாய் வாங்கி தந்தார் என்றும் இக்காலத்தில் வாழ்கிற யாரும் கண்டதில்லை. ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்பதை இந்த காலையில் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆதலால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணப்படாதவைகளையும் இந்த காலைகளில் நிச்சயமாயிருக்கிற உறுதியாயிருக்கிற இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலிலே ஒரு தேவ மனுஷனை இந்த காலையிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமங்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சில வசனத்தை வாசிக்க கேட்போமே. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆபிராமார், ஆபிராமனுடைய தேசம் என்ன, ஆபிராமனுடைய பெற்றோருடைய குலத்தொழில் என்ன என்று இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் கவனமாக தேவ பாதத்திலே அமர்ந்து தியானித்த பொழுது நான் கற்றுக்கொண்ட உண்மையை இந்த காலையிலே உங்களுக்கு வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன். தேரவு என்கிற ஒரு மனுஷன் ஊர் என்கிற கல்தைய பட்டணத்திலே கற்களை சிற்பமாக்கி தெய்வங்களை உருவாக்கி தெய்வம் வேண்டுமா என்று விட்டு திரிந்த அந்த சந்ததிகளில் ஒருவனாயிருக்கிற ஆபிராமை கர்த்தர் அழைக்கிறார். இந்த ஆபிராமை கர்த்தர் அழைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று இந்த தேவனாகிய சத்திய தெய்வமாயிருக்கிற சர்வத்தையும் சிருஷ்டித்தவராய் சர்வத்திற்கு அதிபதியாய் இருக்கிற இந்த தேவன் இந்த ஆபிராமை அழைக்கிறார். இந்த ஆபிராம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக, தேவனுடைய பாதத்திற்கு முன்பதாக அவன் முழுமையாய் கர்த்தர் பாதத்தில் தன்னை அர்ப்பணித்தான். ஆதலால் முகவரையாய் வாசித்தோமே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அங்கே வேதம் சொல்லுகிறது, தான் எங்கே புறப்பட்டு போகிறேன் என்று அறியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் புறப்பட்டான். விசுவாச குடும்பமே, இன்றைக்கு காலை வேளையிலே நம்முடைய விசுவாசம் எங்கே நிற்கிறது என்று பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் என்ன? நாம் ஒரு தேவ பிள்ளையானால் நம்முடைய பிள்ளைகளுடைய விவாகம் சபையில் நடக்கும் என்றும், அல்லது நான் மரித்து போனால் சபையினுடைய கல்லறை தோட்டத்திலே அடக்குவார்கள் என்று அப்படிப்பட்ட விசுவாசத்திலா இந்த கர்த்தரை தேடினீர்கள்? ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இந்த ஆபிராம் இவன் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டவனாய் தன் முற்பிதாக்கள் வணங்கி வந்த, தங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்து வந்த அந்த தெய்வத்தை விட்டு கர்த்தருடைய பாதத்திற்கு முன்பதாக புறப்பட்டு போனான். 12ஆம் அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை அழைப்பை ஏற்று புறப்பட்டு போனான். அவனோடு லோத்துவும் அழைப்பு இல்லாமல் புறப்பட்டு போனார்கள். இந்த இருவருடைய நிலைமையை இந்த 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்திலே இவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் பிரயாணப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து நாம் இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரத்திற்கு போகும் பொழுது ஒரு பெரிய உண்மையை இந்த ஆபிராமை வைத்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வாசிப்போமே, 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். கவனியுங்கள், போதும். இந்த நாளிலே இந்த ஆபிராமை கல்தைய பட்டணத்தில் ஊர் என்கிற கிராமத்திலே கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனுக்கு வயது 75. இந்த 75ஆம் வருடத்திலே இவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இவனை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். ஆனாலோ இவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்த சந்ததி இல்லாமல் போயிற்று. சாராளுடைய தவறான வழிநடத்தலினாலே ஆகாருக்கு ஒரு பிள்ளை என்கிற இஸ்மவேலை இந்த ஆபிரகாம் பெற்றது உண்மை. ஆனால் வாக்குத்தத்த சந்ததி இப்பொழுது இல்லை. ஏகதேசம் 24
ஆண்டு காலங்கள் கடந்து போனது. 24 ஆண்டுகள் கடந்து போன பொழுது 18ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை படிப்பிக்கிறது. இந்த ஆபிராம் தன்னுடைய மம்ரே என்கிற சமபூமியிலே ஒரு கூடாரத்திலே ஒரு கூடாரவாசியாய் ஒரு பரதேசியாய் கர்த்தருடைய பாதத்திலே இந்த ஆபிராம் இருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் 3 தூதர்களை கண்டது. ஆமென். 3 தூதர்களை இந்த ஆபிராம் பார்த்தான். அவன் கண்ணிட்டு பார்த்த பொழுது அந்த 3இல் ஒருவர் யார் என்றால் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிற, சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதியாய் இருக்கிற, சர்வ உலகத்திற்கு நாயகராய் இருக்கிற, கர்த்தராய் இருக்கிற தேவன் இந்த ஆபிராமனுடைய வீட்டுக்கு வந்தார். இன்றைக்கு காலை வேளையிலே நெருக்கப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், சமாதானமற்றவர்களாய், கண்ணீர் வடித்தவர்களாய் இந்த காலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நான் ஜெபித்து இதுவரை பதில் வரவில்லை என்று, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு காலையிலே ஆபிராமினுடைய விசுவாசம், ஆபிராமினுடைய நம்பிக்கை எது நமக்கு காட்டிக் கொடுக்கிறது என்றால், காணப்படாத நம்பப்படுகிறவர்களின் இந்த காரியத்தை ஆபிராமை வைத்து கர்த்தர் படிப்பிக்கிறார். அப்பொழுது இந்த 3 பேரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக இவனுடைய வீட்டுக்கு வந்த பொழுது அவனுடைய பாதத்தை கழுகின ஒரு ஆபிராம். பொதுவாக யூதனுக்கு நன்றான சில நல்ல பழக்க வழக்க கலாச்சாரங்கள் உண்டு. தன்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நம்முடைய தமிழகத்தில் வாங்க என்று கேட்கிற ஒரு அனுபவம், நாம் அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிற, வந்தனம் சொல்லுகிற அனுபவம். ஆனால் யூதனுடைய கலாச்சாரமோ, யார் ஒருவர் விருந்தாளியாய் வருகிறாரோ அவருடைய பாதத்தை கழுகிற அனுபவம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். எவன் ஒருவன் தன்னை தான் தாழ்த்துகிறானோ, எவன் ஒருவன் தேவ பாதத்தில் தன்னை தேவ பாதத்தில் தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. அப்படியாக இந்த 3 பேரையும் பாதத்தை அவன் கழுகி தன்னுடைய வீட்டிலே ஒரு மரத்தடியிலே அவரை நிற்க வைத்து, இன்றைக்கு போல எந்தவித சேர ஒன்று நாற்காலி ஒன்றுமில்லை, அவர்களின் மரத்தின் நிழலிலே நிற்க வைத்துவிட்டு தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய வேலைக்காரர்களோடு இந்த அருமையான ஆபிராம் அவர்களுக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணினான், உருவாக்கினான், சமைத்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொழுத்த கன்றை அடித்து இந்த ஆபிராம் இந்த அருமையான தேவ மனிதர்களாய் இருக்கிற தூதர்களுக்கும் இந்த தேவனுக்கும் ஆகாரத்தை திருப்தியாக கொடுத்தான். அவ்வளவு நேர் பொறுமையோடு, அவ்வளவு நேர் அர்ப்பணத்தோடு இருந்த தூதர்களும் இந்த கர்த்தரும் இந்த ஆபிராமோடு கர்த்தர் பேச தொடங்கினார். ஆபிராமே, அன்றைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டு, என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ புறப்பட்டாய். ஆனால் நீ இப்பொழுது மம்ரே தோப்பிலே ஒருவேளை துக்கமுகமாய், கண்ணீர் உள்ளவனாய், சமாதானமற்றவனாய், ஐயோ வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு வரை நிறைவேற்றவில்லை என்று நீ கண்ணீரோடு நிற்கலாம். ஆனால் அடுத்த உற்பவ காலம் என்றால் அதனுடைய சரியான, அதாவது விளக்கம் என்றால் அடுத்த ஆண்டு இதே நாளில் இந்த இடத்திலே நான் வரும் பொழுது, அன்றைக்கு கல்தைய பட்டணத்திலே, ஊர் என்கிற கிராமத்திலே உன்னுடைய தகப்பனுடைய தேசத்தையும் தகப்பனுடைய தெய்வத்தை விட்டு என்னுடைய வார்த்தைக்காக என்னுடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்தாய். உனக்கென்று ஒரு வாக்குத்தத்த சந்ததியை அடுத்த ஆண்டு நான் உனக்கு தருவேன். ஆமென். இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது வயது சென்றவளாய், கிழவையானவளாய், ஒரு சைடுல கிழவனாய் நிற்கிற இந்த ஆபிராமினுடைய மனைவி நகைத்தாள். இங்கேதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆனபடியினால் அவள் நகைத்தாள். ஆனால் ஆபிராமோ அந்த காரியத்தை மறுபடியும் விசுவாசிக்க தொடங்கினான். அவர்களுக்கு வாக்குத்தத்த சந்ததியாயிருக்கிற அருமையான தேவ பிள்ளையாயிருக்கிற ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார்.
இன்றைக்கு காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு தேவ சத்திய வார்த்தையினுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். இந்த ஆபிராமை போல விசுவாச வாழ்க்கையை வந்து இதுவரையும் வாழ்க்கையிலே எந்த காரியம் நடக்காதபடிக்கு தடையாய் நிற்கிற தடை கற்களை இந்த பரிசுத்த தேவன் இந்த தேவ வார்த்தையை வைத்து கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய சமாதான கேடு உண்டாக்குகிற உன்னுடைய ஆவிக்குரிய பௌதீக மண்டலங்களை தகர்த்தெறிகிற இல்லாமல் ஆக்கக்கூடிய சத்துருவை துரத்தெறிகிற ஒரு தேவ வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. ஆபிரகாமினுடைய தடைகளை உடைத்தெறிந்த ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய தடைகளை அவர் உடைத்தெறிகிற தேவனாயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஆதலால் பிரியமான தேவ ஜனமே, என்னை வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்திலே திரும்பி வாருங்கள். 34ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த காலையில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மறுபடியும் இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது இந்த ஆபிராமை கர்த்தர் ஆபிரகாமாக மாற்றுகிறார். ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானவர். இந்த விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானவர். அடுத்தபடியாக இந்த வேதாகமத்திலே 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 சில வசனத்தை வாசிக்க கேட்போமே. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே பிரைஸ் தி லார்ட், அவனுக்கு ஒரு ஈசாக்கை தந்தருளினார். இதுதான் கர்த்தர். அப்படிப்பட்ட ஆபிரகாமை போல உள்ள ஒரு விசுவாசத்தை உங்களில் என்னில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை விசுவாச ஜனங்களாய் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சபை மறந்துவிடக் கூடாது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஆபிரகாமினுடைய விசுவாசத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லி தேவ பாதத்தில் அமர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22 1 2 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அவன் அடியேன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் நான் அங்கே குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இவனுக்கு மம்மரே தோப்புல உனக்கு சந்ததி தருவேன் என்று சொன்னார். தேரகு இருக்கிற அந்த ஊர் என்கிற பட்டணத்துல ஒரு சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணல போல நான் ஒரு சந்ததிகளை பெருக பண்ணுவேன். இப்பொழுது வாக்குத்தத்த சந்ததி பிறந்தது 100வது வயதுல. இப்பொழுது ஏகதேசம் இந்த ஈசாக்கு கேட்ட கேள்வியை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 13 வயது வந்திருக்கலாம். சாராள், ஆபிரகாம், வாக்குத்தத்த சந்ததியாயிருக்கிற ஈசாக்கு நல்ல சுகநித்திரை, மலையாளத்தில் காட நித்திரை, அழகாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாமே என்று கர்த்தர் அழைத்தார். இந்த ஆபிரகாமை அழைத்தது போல பல நேரத்தில் இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது உண்மை அல்லவா? இந்த காலையிலே ஆபிரகாம் எழுந்து இதோ அடியேன், அடியனோடு பேசும் என்று
இந்த ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் சொன்னான். கர்த்தர் சொன்னார், ஓ ஏக சந்ததி, உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்த சந்ததி, இந்த பிள்ளையை எனக்கு பலி செலுத்துவதற்கு, எனக்கு பலியாக கொடுப்பதற்கு மோரியா மலையிலே எனக்கு பலி செலுத்துவாயாக என்று ஆபிரகாமை கர்த்தர் கேட்டார். மறுமொழியாக ஆபிரகாம் எந்த வார்த்தைகளை பேசினான் என்பது வேதாகமத்தில் ஒன்றுமில்லை. தன் தூங்கி கிடந்த பிள்ளையை தட்டி உணர்த்தினான். தன் மனைவி தூங்கி கிடக்கிறாள், அவளிடத்திலும் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களுமாக இந்த விறகுமாக ஆபிரகாம் தேவ பாதத்திலே புறப்பட்டான். 3 நாள் மோரியா மலையினுடைய பிரயாணங்கள். அப்பொழுது 3வது நாள் நெருங்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் சொல்கிறான், நீங்கள் இங்கே நின்று கொள்ளுங்கள், நானும் என் மகனும் என் பிள்ளையாண்டானும் இந்த தெய்வத்தை ஆராதித்து வருகிறோம் என்று அவர்களுக்கு ஒரு யாத்திரை சொல்லி புறப்படுகிறான். ஒருவேளை அவன் நேரடியாக உள்ளதை சொல்லாவிட்டாலும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். 3வது நாளிலே ஈசாக்கினுடைய தோளில தன்னுடைய தெய்வத்தை பலி செலுத்துவதற்காக பலிபீடத்தை கட்டக்கூடிய விறகு ஈசாக்கினுடைய தோளில் ஏற்றப்பட்டது. தோளில் இந்த விறகை அவன் சுமந்து கொண்டு போகும் பொழுது தன் தகப்பனாயிருக்கிற விசுவாசிகளின் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமோடு ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, தீவட்டி இருக்கிறது, என்னுடைய தோளில் விறகு இருக்கிறது, பலி செலுத்தக்கூடிய ஆணி எங்கே என்று இந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சந்ததியாயிருக்கிற ஈசாக்கு கேட்டான். இன்றைக்கு காலை வேளையிலே சபையே, விசுவாச குடும்பமே, நீங்களும் நானும் ஆராதிக்க போகும் பொழுது பிள்ளைகளை கொண்டு செல்கிற அனுபவம் இருக்கிறதா? யோசுவாவை போல கர்த்தரை குடும்பமாய் சேவிக்கிற அனுபவம் இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது நாம் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு ஆராதிக்க வர வேண்டும் என்பதை இன்றைக்கு காலையில் ஆபிரகாமை வைத்து உங்களுக்கு நான் ஒரு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அப்படியாக பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஒருவேளை ஆபிரகாம் வெளியில சொல்லல, என் பிள்ளைய பலி செலுத்துவதற்கு ஆடுகளை போல, இந்த காலை வேளையில புறாக்களை போல என் பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். ஒருவேளை இந்த பிள்ளைய கர்த்தருடைய சமூகத்துல நான் இவனை பலி செலுத்தினாலும் கற்களினால பிள்ளைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆல்மைட்டி பவர் உள்ள ஒரு தெய்வத்தை அவன் விசுவாசித்திருந்தான். அப்படிப்பட்ட விசுவாசம் சபையே உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மோரியா மலைக்கு சென்றார்கள். தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து பலிபீடத்தை ஈசாக்கு கட்டினான். இன்றைக்கு காலை வேளையிலே சபையே, நீ கட்டுகிற பலிபீடம் உங்க பிள்ளைகளை கொண்டு கட்டுகிறீர்களா? நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற ஜெப வாழ்வை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? நீங்கள் உபவாசிக்கிற உபவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதா? உங்களுக்குள்ள பரிசுத்தம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். இப்போ பலிபீடத்தை கட்டியாச்சு. ஏக சுதன் என்றும் பாராமல் தன்னுடைய வாக்குத்தத்த சந்ததியை கர்த்தருடைய பாதத்தில் ஆபிரகாம் கைகளையும் கால்களையும் கட்டினவனாய் பலிபீடத்தில் கட்டும் பொழுது, எழுத்துல இல்லாவிட்டாலும் என்னுடைய தியானத்தில் கிடைத்த ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அப்பா, நாம வர சொல்ல அம்மா கிட்ட வழி அனுப்பதப்பா, எனக்கு கடைசி ஒரு ஆசை, அம்மாவையும் உங்களை ஒண்ணு முத்தம் பண்ண வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கொன்றும் இடம் கொடுக்காதபடிக்கு இந்த ஆபிரகாம்
இந்த பிள்ளையை பலிபீடத்தில் வைத்து போன அந்த வாளை எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிகளின் தகப்பன் என்பதை உறுதிப்படுத்தி, விசுவாசத்தின் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த ஈசாக்கல்ல ஈசாக்கை விட அநேக ஈசாக்கை இந்த கர்த்தர் தருவார் என்பதை விசுவாசத்தோடு வாளை எடுத்து பிள்ளைக்கு நேராக பலிபீடத்திற்கு நீட்ட பொழுது, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. இதுதான் விசுவாசம். இன்னைக்கு காலையில அற்ப காரியங்களுக்காக உலகத்தில் உள்ள பள்ளி மேலையும் பூனை மேலையும் ராகு காலத்திலையும் குறி கேட்கிறதுலையும் மனுஷனுடைய விசுவாசம் என்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவைகள் எல்லாவற்றையும் விட்டு வந்த தேவனுடைய சந்ததி ஆபிரகாம் இந்த கர்த்தரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டான், ருசிக்க வேண்டிய விதத்தில் ருசித்துக் கொண்டான். இந்த பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் சொல்லுது, 318 வேலையாட்களை கொடுத்து அவனை செல்வ சீமானாக எஜமானனாக மாற்றினது என்னுடைய தேவன். அப்படியாக பிரியமானவர்களே, ஒரு புதருக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி கொம்பு சிக்கப்பட்டதை இவன் கண்டான். பைபிள் சொல்லுகிறது, உலக ஸ்தாபனம் தோன்றுவதற்கு முன்பதாக இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் வஸ்திரத்தை உடுத்திவித்ததான உலக ஸ்தாபனம் தோன்றுவதற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட குஞ்ஞாடு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அந்த புதரிலே நின்றதை ஆபிரகாம் தானும் தன் மகனும் கட்டின பலிபீடத்திலே அது தேவனுக்கு பலி செலுத்தினார். இந்த மோரியா மலை எந்த மலை என்றால் கோல்கதா கபாலஸ்தலம். அந்த இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட இந்த கோல்கதா மலை என்பதை சபை மறந்துவிடக் கூடாது. ஆதலால் இன்றைக்கு காலை வேளையிலே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த அருமையான வரலாற்றில் பார்க்கும் பொழுது இந்த ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிழல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரசங்கத்தை தேவ சமூகத்துக்கு முன்பதாக நான் நிறைவு செய்ய நான் முற்படுகிறேன். இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, பரிசுத்த தேவன் நம்மை பார்த்து கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிறாரு, உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த காலை வேளையிலே கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் தான் கண்ட ஆட்டுக்குட்டியை தான் தேவ சமூகம் தன்னுடைய பிள்ளை என்று பாராதபடிக்கு பலி செலுத்தின இடத்தை யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்றால் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய என்னுடைய எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் இந்த காலை வேளையில் இருக்கிறார். ஆதலால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே தேவனுக்கு பரிசுத்தமாய் ஓட, உண்மையாய் ஓட, தேவனுக்கு பிரியமானவர்களாய் ஓட கர்த்தர் உதவி செய்வார் என்று வாழ்த்தி தேவ பாதத்தில் அமர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் திருவசனத்தினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக நல்ல நிலத்தில் இட்ட வித்தாக கனி கொடுக்க, பலன் கொடுக்க, தேவனுக்கு விசுவாச வாழ்க்கையை தொடர கர்த்தர் உதவி செய்யும். துதிகன மகிமையாக எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்திற்கு தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் கடந்து வந்த சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் கிருபை என்றும் என்று சகல நாட்களில் நிலைத்திருப்பதாக ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஆமென். God bless you.